இப்போ சேஃப்தான். ஆனால் நீ பைக்கோட வா, இங்கேருந்து சீக்கிரம் கிளம்பணும். சரி சரி, நான் வைக்கிறேன். சாரி சார், எதுவும் ஆகலை இல்லை? என்ன தம்பி, ரொம்ப பதட்டமாக இருக்க? அப்படிலாம் எதுவும் இல்லை சார். ஆமாம், உங்களுக்கு எப்படி தெரியும் நான் பதட்டத்தில் இருக்கேன்னு? உன்னோட காலசீவு, வேகமாக மூச்சு விடுறது, அப்புறம் ஏன் நீ குச்சிட்டு தரும்போது 50 வாட்டி சாரி சொன்னது, இதில் தெரியலையா நீ பதட்டமாக இருக்கன்னு? சரி சொல்லு, என்னாச்சு கேட்போம். ஏன் பதட்டமாக இருக்க? காதலிச்சு சார், அதனால் இந்த நிலைமையெல்லாம் வந்துடுச்சு. ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் சார், உயிரை கொடுத்து. ஆனால் அவன் அப்பா ஒத்துக்கலை. இந்த ஜாதியெல்லாம் இருக்குல்ல சார், மேல் ஜாதி கீழ் ஜாதி எல்லாம். அவங்க மேல் ஜாதியான், நம்ம கீழ் ஜாதி. அதனால் ஒத்துக்க முடியல. காதல் அப்படியே விட்டுற முடியாதுன்னு சொல்லி சேர்ந்து நின்னோம், சண்டையெல்லாம் போட்டோம். இப்போ அவன் அப்பா என்னைய போகிறதுக்கே ஆள் அனுப்பியிருக்கான். நான் ஒளிஞ்சு மறைஞ்சு ஓடிட்டுருக்கேன். ஸோ நான் ஒன்று கேட்கவா? இப்போ அவங்க ஆளுங்க இவங்க ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டிருக்காங்களே, அடிப்பட்டு எவனுக்காச்சும் பிளட்டு தேவை வந்துச்சுன்னா இதெல்லாம் பார்ப்பாங்களா? உயிராக தான் பார்ப்பாங்க, மனுஷனாக தான் பார்ப்பாங்க. அப்படி இருக்க வேண்டிய இடத்துல நிறத்தை வச்சு, பிறந்த இடத்த வச்சு, குளத்தை வச்சு பிரித்து விட்டுட்டு கடைசியில் ராஜாவாகவும் குப்பாள்றவதாக தான் இருக்கணும். ஆனால் ராஜாவை ஆசைப்படவே கூடாது. பண்ணால் ஆசையோட பேரோட பிடிங்கிடுவாங்க. படத்துல எல்லாம் ஜாதி அரசியல் பற்றி பேசுகிறது நல்லா தான் சார் இருக்கும், எதிர்த்து நிற்கிறது, போராடுறது. ஆனால் வாழ்க்கையில் அவங்க ஆளுங்க சொல்லி சண்டை போட்டு சாவுவாங்க. இப்போவும் இருக்கானுங்க. மேல் ஜாதிக்கிட்ட பேசக்கூடாது, ஆசைப்படக்கூடாது, குடிக்கிற தண்ணி குடிக்கக்கூடாது, ஏன் அவங்க தெருவில் செருப்பு கூட போட்டு நடக்கக்கூடாதுன்னு. நீ சொல்கிறது சரிதான் தம்பி, நம்ம நாட்டில் இதான் நடக்குது. திடீர்னு ஒருத்தர் இப்படி யோசிக்கிறனால எதுவும் மாறப்போகிறது இல்லை. என்னாச்சுப்பா, அடிக்கடி ஃபோனில் வருது, ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் இல்லை சார், அப்பா தான், விட்டுருங்க. அப்பா தானப்பா, ஏன் கட் பண்ணுற? எடுக்க வேண்டியதானே? அப்பா, இந்த அப்பா பாசம் எல்லாம் படத்தில் கட்டும்போது சார் நல்லாயிருக்கும். ஆனால் உண்மையில் அப்படி இல்லை. எல்லாருக்கும் பிரச்சனை வரும்போது எல்லாமே அவங்க கூட நிற்பாங்க. ஆனால் என் லைஃப்பில் அப்படி யாருமே நின்னதில்லை. என் அப்பா கூட தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்கிறது தான் சரி, அவங்க நினைக்கிறது தான் சரி. ஒரு கூட்டமே என்னை கொள்றதுக்கு தேடிட்டுருக்காங்க. ஆனால் நான் இங்கே ஓடி ஒழிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கேன். செட் ஆகாது சார். அவர் லைஃப் வேறு, என் லைஃப் வேறு. தம்பி ஒன்று சார், தப்பாக நினைக்காத. நீ உன் வாழ்க்கையில் 1000 பிரச்சனையை பார்த்துருப்ப, 1000 முகங்களை கடந்து வந்திருப்ப. ஆனால் எதுவும் உங்களோட கடைசி வரைக்கும் வராது. கடைசி வரைக்கும் உங்களை இருக்க போகிறது உன் அம்மா அப்பா மட்டும்தான். நீ உன் அப்பாவுக்கு எதிராக யோசிக்கிறனால தான் இதெல்லாம் தப்பாக தோணுது. ஒரு வாட்டி நீ அவர் பக்கம் இருந்து யோசிச்சுப்பார், அப்போ உனக்கு இந்த உலகமே வேற மாதிரி தெரியும். ஒழுங்காக பார்த்துட்டு உங்கள் அப்பாட்ட போய் பேசு, அவரே எல்லாத்தையும் முடிச்சு வைப்பார். தம்பி, எனக்கு கண்ணு தெரியாது, ஆனால் உன்னை விட அதிகமாக இந்த உலகத்தை நான் பார்த்துருக்கேன். பட்ட மரம் காய்க்கும் முன்னு 10 கதை கேட்டிருந்தேன். மொத்த மரம் போகும் முன்னு பாதவத்தி நம்பலையே, நம் பாதவத்தி நம்பலையே, நம் பாதவத்தி நம்பலையே. மலை உச்சியில பூத்தைய பிச்சு புவையுங்க, கொத்து கொத்தா காய்ச்சைய வெள்ளரி பிஞ்சையுங்க, கொல்லையில காஞ்சைய பட்டு சிலைய பார்த்தா பச்சை மரமேவும்
எல்லாம் பச்சை கிளி எல்லாம் ஆட்டக்காளியும் நான் தான், கொட்டுக்காளியும் நான் தான், பட்டி தேடும் முட்டி மோதும் கண்ணு குட்டி வா வா என் கண்ணு குட்டி வா வா வத்தி போன மாற நான் பிச்செடுத்து தாரே ரத்தமானி முத்தமானி மொத்தமானி வாய சத்தமானி வாய கண்ணே காணங்குருவி கத்திடுச்சி காடு மேடெல்லாம் கத்திடுச்சி உன்னை காண முன்னுதான் கத்திடுச்சி வாழைப்பூவு காட்டுக்குள்ள என் வாசப்பூவை நான் தேடையில பாம்பு ஒண்ணுதான் கொத்திடுச்சு பச்சை பாம்பு ஒண்ணுதான் கொத்திடுச்சு பாம்பு ஒண்ணுதான் கொத்திடுச்சு பச்சை பாம்பு ஒண்ணுதான் கொத்திடுச்சு பாம்பு ஒண்ணுதான் கொத்திடுச்சு. சார் நீங்கள் சொன்ன வேலையை பசங்க முடிச்சிட்டாங்க. பேசினபடி அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க.